வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் குருமங் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு குழந்தைகளால் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய முதலீடுகளில் ஏற்பட்ட தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு தனவரவு ஏற்படும், தொழில் விருத்தி, குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகுதல், குழந்தைகள் விஷயத்தில் இருந்த சற்று சங்கடமான செய்திகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வருகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக இன்று வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் காரியத்தை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உடன் பிறந்த சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின தவறான செய்திகளாக இருக்கும். அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு வார்த்தைகளால் இனிமையான சொற்களை பேசி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷமான நாள். பண வரவு ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய, குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்காரு. செவ்வாயோட விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து, கடத்திரஸ்தானாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்பட்டவர்கள் சற்று பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் திடீர் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். வேலை இழந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக குறைவு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பில்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அனாவசியமாக அலைஞ்சு தெரிஞ்சு வந்து உடல் சோர்வு அதை அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இருப்பினும் செலவுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கும், வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தை இடமாற்றம் செய்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குறிப்பாக குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். அனாவசியமான கோபமான வார்த்தைகள் மூலமாக குடும்பத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடனான மன வருத்தம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதானத்தோடு பேசுங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகை வாங்குதல் போன்ற விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தான அதிபதியான சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு அதுவும் குறிப்பாக குருவின் பார்வையில் இருக்கிறது. உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக தந்தை வழி உறவினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகி உங்களை மதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருமாப்பை குறைத்து செயலாக்கத்தில் முயற்சி செய்தால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்து தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு செழிப்புத்தன்மை ஏற்பட்டு வியாபார வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் டிஜிட்டல் மீடியா மூலமாக ப்ரமோஷன் செஞ்சால் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது உங்களுடைய வியாபாரத்தை சயின்டிஃபிக்காக பண்ணினீங்கன்னா வளர்ச்சி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள்.
வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். குறிப்பாக வேலை இல்லாமல் வேலை இழந்து தவிப்பவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் லாபஸ்தான அதிபதி செவ்வாய் நீச்சமாக 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரை பற்றியும் தப்பாக பேசிடாதீங்க. அவசரப்பட்டு உங்களுடைய அஃபிஷியல் சைடில் விமர்சனத்தை வச்சிடாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். உத்தியோக மேன்மை ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்காரு. கிரக மாளிகா யோகம். உங்களுடைய தசமஸ்தானத்திலேருந்து கிரக மாளிகா யோகம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு நிலுவை பாக்கிகள் வசூலாகும். பண வரவு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கும் கடனை அடைப்பதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். பண வருமானம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது. அஷ்டம சனியின் பாதிப்புகளை குறைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய யோகம் ஏற்பட்டு குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி வார்த்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் வெற்றியை அடைவார்கள். புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு யோகமான பலன்கள் அமைகின்ற நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். பெருமைகள் ஏற்படுறதுன்னா வியாபாரத்தில் பெருமை ஏற்படும். உத்தியோகத்தில் பெருமை ஏற்படும். உறவினர்களிடம் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்கள் பெருமை வெளி உலகுக்கு தெரியும். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. ராசியில் சந்திரன் குரு பார்வையில் இருக்காரு. சனி பார்வையில் இருக்காரு. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக கடந்த காலத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற மனப்போராட்டங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தலைவலி மட்டும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகள் தாமதப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த தாமதம் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது அந்த தாமதம் அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாமல் எதையாவது யோசித்து கடந்த காலத்தை பற்றி யோசித்து சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணையிடம் கடந்த காலத்தை பற்றி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் பின்பகுதியிலலாம் ஏதாவது இரிட்டேஷன் இருந்தது, அலர்ஜி இருந்ததுன்னா அதற்கெல்லாம் மருத்துவ உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் கிடைத்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் அமைகின்றது. கன்னி ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தையருக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பித்திருக்காரகன் தசமஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. மாத்திருக்காரகன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுடைய பெருமைக்காகவும் செலவுகள் ஏற்படும். தாயாருக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படும். அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். மனசில் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசு பற்றின சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த
வம்பு வழக்குகள் பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்குண்டான செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக பண வருமானத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தி வருமானத்தை தரும். அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய தாயார் விஷயமாக இருக்கட்டும், வண்டி வாகன விஷயமாக இருக்கட்டும், செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்றது, பண வருமானத்தை ஏற்படுத்துகின்றது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தாலும் புதனின் பார்வையும் இருக்கிறதுனால சற்று நிதானமான பணவரவு உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது. சில பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது எதிரிகளை சம்பாதிக்காமல் இருக்க வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் வரவேண்டிய பணம் பாதி கூட வராது. 10% ஆர் 20% தான் வரும். 1000 ரூபா வரணும்னா 100 ரூபா இல்லை 200 ரூபா தான் வரும். அது உங்களுக்கு இன்றைய தேவையை பூர்த்தி செய்யுமே தவிர உங்களுடைய பழைய கடனை அடைப்பதில் தொய்வை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பதவி உயர்வு, சமூக அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவார்கள். மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். மனக்கசப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. நிதானமாக பேச வேண்டிய நேரத்தில் அனாவசியமாக கோவப்பட்டீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமான பேச்சை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. 2ஆம் இடத்து அதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தவறான வார்த்தைகளின் பிரயோகம் உங்களுடைய செல்வாக்கை குறைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. இருப்பினும் நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு உண்டான நல்ல பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசுவாங்க. நண்பர்கள் உங்களுடைய செயலை பெரிதாக பாராட்டுவார்கள். ஆனால் யாருக்கிட்டேருந்து பாராட்டு வரணுமோ அவங்கக்கிட்டேருந்து விமர்சனம் தான் வரும். இவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணினோம், அதை பெருசுபடுத்தி பேசுகிறாரே அப்படிங்கிற உங்களுடைய மனத்தாங்கல் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்ககிட்ட 100% பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த 100% பர்ஃபெக்ஷனை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விமர்சனம். இருப்பினும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய மனச்சங்கடத்தை போக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுடைய தொழில் விருத்திக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய பிளானை உங்களுக்கு முயற்சிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கும் யோகம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் இதுநாள் வரை அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததுன்னா இப்பொழுது அதற்குண்டான கன்கரன்ஸ் கிடைத்து அதன் மூலமாக புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய முன்னேற்றம் மனதில் தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடல் சோர்வு இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் நிறையா சுப செலவு வந்துருக்கு. அதனால் தாயாரின் உறவினர்கள் வழியில் அல்லது தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து உதவி செஞ்சால் நல்லது. குறிப்பாக ஏழை இளம் பெண்களின் திருமண செலவை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான உதவியை நாடக்கூடிய உதவியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமயோஜித புத்தியின் காரணமாக உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி அவர்களிடம் சமாதானம் செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும்.
முடிந்தவரை நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், மதிப்பு உயரும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியாதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கை துணையாக உங்களுக்கு ஒத்து போகிறவர் உங்களிடம் வசியமாகக்கூடியவரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சியில் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். மொத்தத்தில் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். இது நாள் வரை உங்களை மதிக்காமல் இருந்த மூத்த சகோதரர்கள் உங்களை மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிரிந்த குடும்பம் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் தொய்வுகள் இருந்ததுன்னா தொய்வுகள் விலகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை பேசி சமாளிக்கக்கூடிய சமாதானத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆதாயம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி. சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் இடத்துல வக்கர சனி, 8ஆம் இடத்துல சந்திரன். மனசும் குழப்பத்தை ஏற்படுத்தும், வார்த்தையும் குழப்பத்தை ஏற்படுத்தும், பண விவகாரங்களும் குழப்பத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் பேரில் தப்பு சொன்னவங்ககிட்டயே நீங்கள் சரணாகதி அடைகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாத செய்கிறீங்களாங்கிறது தான் கேள்விக்குரிய. தவறான நபரை தேர்ந்தெடுத்து அவரிடம் உதவி கேட்கக்கூடிய ஒரு சங்கடம் நிகழக்கூடிய ஒரு குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கணக்கு கேட்டிங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஊர்ஜிதப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானத்தை தவற விடாதீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அவர்களின் எதிரிகளின் உண்மைத்தன்மையான பேச்சுக்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயமும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி மற்ற விஷயத்துக்கு கொடுக்குறீங்க. ஆனால் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறேன். அதை கவனமாக பார்த்து உடம்பை சரி செய்து கொள்வது நல்லது. கடந்த காலத்தில் உங்கள் உடம்பில் இருந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இரத்த சம்பந்தப்பட்ட, சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மனக்குழப்பம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. வெளி வட்டாரத்தில் பழகும்போது அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. குழப்பத்தின் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால தவறான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உங்களின் பெயரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் மனக்கவலை அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் சந்திரன், சப்தமஸ்தானத்துக்கு சனியின் வக்கர பார்வையில் இருக்கார். இதன் காரணமாக உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். தவறான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்களை நண்பர்களாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் தவறான பாதையில் போகாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் உங்களை மடைமாற்றுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்தால் உங்களுக்கு சிக்கல் இல்லை. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால தாய் வழியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தாயாரின் அனுசரணையான போக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், மன நிம்மதிக்கு வழிவகுக்கும்.
குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் தாயாரின் செயல்பாடுகள் மன நிம்மதியை வரவழைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 3ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால அபவாத பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சுக்கிரன் செவ்வாய் 6ஆம் இடத்துல. அதனால் உங்கள் பேரில் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்க விஷயத்திலோ இல்லை ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுலையோ நேர்மையை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய குழப்பம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள், குறிப்பாக எதிர்பாலின பணியாளர்களை நம்பாமல் சக பணியாளர்கள் உங்கள் பாலின பணியாளர்களை நம்புவது அவசியமான ஒன்று. அவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து அதன் மூலமாக தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுடைய வியாபாரமும் செழிப்பை தடுமாற்றத்தை சந்திக்கும். செழிப்பிலிருந்து தடுமாற்றத்தை சந்திக்கும். அதனால் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசி. 6ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது. குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகளை பெறக்கூடிய, கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பயம் ஏற்படுமான்னு கேட்டால் கவலைப்பட வேண்டாம். பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் தொய்வில்லாமல் வருது. ஆனால் எதிர்பார்த்த பண வரவு இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற அளவில் 10%, 20%, மேக்ஸிமம் 40% வரைக்கும் தான் வருது. அதனால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ பெருசுபடுத்துகிறேன்னு நினச்சிட்டு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனும் அடைபடாது, இந்த வியாபாரமும் பெருசாகாது. அதனால் யோசித்து செயல்படுங்க. புதிய கடனை வாங்குவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அஜீரண கோளாறு, அது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. உடல் உஷ்ணம் அதிகரித்தல் காரணமாக உடம்புல சோர்வு அதிகரிக்கும். அதே சமயம் கால விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான சூழ்நிலை உள்ள நாள். அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்பட சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உண்மைத்தன்மையை பின்பற்றினால் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் போய் சொன்னீங்கன்னா நீங்கள் மேலதிகாரிகள்கிட்டையோ இல்லை உங்கள் சக பணியாளர்களிடமோ மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் உண்மைத்தன்மையை பயன்படுத்தினால் நன்மைகள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள்.